தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்ததோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், வெட்டுக்குத்து, வீடுங்களில் பட்டப்பகல்லையே கொலை நடக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல. இந்த திமுக அரசாங்கம் ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க, மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையில் ஒரு 10 மாதத்துக்குள்ள 36 கொலை நடந்திருக்கு. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதத்துக்குள்ள 35 கொலை நடந்திருக்கு. சிவகங்கையில் 20 கொலை நடந்திருக்கு. தென்காசியில் 5 கொலை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 47 கொலை நடந்திருக்கு. இது எல்லாமே 10 மாதத்துக்குள்ள நடந்தது. அப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. ஒரு ஸ்கூல் வரைக்கும், அதாவது 10th 11th படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யாரு? திமுக. அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப் பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை. அதனால இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து டிடிவி, ஓபிஎஸ், 3 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க தேவர் ஜெயந்திக்கு எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே இருக்கும். இல்லை, என்ன பண்ண போறீங்க மேம்? இப்போ உங்க அடுத்த நகர்வு என்ன? அதிமுக நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, இவங்கெல்லாம் துரோகிகள், இவ்வளவு நாள் பொய் பறிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களாலதான் அதிமுக ஆட்சி வர முடியாம போச்சு அப்படின்னு எடப்பாடி. இல்ல, இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அதை பாருங்களேன், வெயிட் அண்ட் சீ. பாருங்க எப்படியா. தேர்தல் தான் அதுக்கு முடிவு. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. நகராட்சித்துறையில சுமார் 850 கோடி ஊழல் அந்த இது அமலாக்கத்துறை விசாரணை வரப்போகுது. அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அது உண்மை இருக்குன்னாக்க அது வெளில வந்தா. மேடம், குறிப்பா 4 வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம், ஒன்றிணைப்போம் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா இப்ப வரையும் அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல. குறிப்பா சசிகலா அவர்களோட சேர முடியல. ஓபிஎஸ் அவர்கள் நீங்க கவலையே படாதீங்கன்ற. உங்களுக்கு ஏன் அது அந்த இல்ல, தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். பல்கலைக்கழகங்கள் இன்னும் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாது. இல்ல, மொத்தம் 22 பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில். அதில் 14 வேக்கண்டாக இருக்கு. 14 இதில் துணைவேந்தர்கள் இல்லை. அதெல்லாம் ப்ரெஸ் கேட்க மாட்டீங்களா? முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே. ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல.
அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸு ஏன் சும்மா இருக்குது, வாயடைச்சு மௌனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்கணும் நீங்கள்லாம். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த இடத்த வந்து ஒழுங்காக பார்க்க முடியும். அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணமாயிடுது. ஏன்னா ஒரு ஹெட்டு இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்கன்னா அவங்களே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல. அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கெல்லாம் ப்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம். அதனால அதை கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னது தான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸு 14 இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அதுக்கும் வைஸ் சான்சலர் இல்லை. அதனால் அங்கே கிட்டத்தட்ட 600-680 பிள்ளைங்க படிக்குது. அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸு வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும். இல்லை, அது இல்லாமல் இருக்கு. மேடம், குறிப்பாக செங்கோட்டையன் உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் எனக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக, ஏன்னா குறிப்பாக உங்களை பார்த்ததா தான் அவங்க கேள்வி கேட்டப்ப கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன? ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் பொது தான். அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க. அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும்? பள்ளிக்கரணை சதுப்புநிலை வந்து தனியாருக்கு வந்து எதாவது தொடர்பாக அந்த ஒரு அறிக்கை வேறு வந்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அது செய்யக்கூடாது தான். ஏன்னா அது வந்து